இந்நாளிலே என்ன உங்க வாழ்க்கையில இருக்கின்ற பயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பயத்துக்கும் தேவன் தருகிற பதில் என்ன தெரியுமா? பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையாய் இருக்கின்றேன். இது தேவன் நமக்கு தருகின்ற தைரியம். சரி, இன்று உங்களோட நான் பகிரவிருக்கின்ற வெளியேறப்பெற்ற காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பயப்படாதிருங்கள், பயப்படுறவங்களா இருக்காதீங்க. கவனிங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே அங்க என்ன இருக்கு நம்ம பாத்துடலாம் வாங்க. எடுங்க பைபிள. 19ஆம் வசனம். அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்து இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து என்னங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நாம் ஆலயத்துல காணிக்க போடும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய காணிக்கை அப்படியே மேல அப்படியே உயர்த்தி அப்படியே பிடிக்கிறோம். எதுக்குங்க அப்படி? அந்நாளிலே இயேசு கிறிஸ்து அவர் மேல காமிச்ச அந்த அப்பங்களை அதேபோல் மீன்களையும் ஆசீர்வதித்தார். நாம மேல உயர்த்துகின்ற காணிக்கைகளை தேவன் என்னங்க பண்றார்? ஆசீர்வதிக்கின்றார். அதனாலதான் உங்க காணிக்கை அப்படியே உயர்த்தி மேல அப்படி பிடிங்கன்னு சொல்றோம். அதாவது நாம என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி வார்த்தை தான் ஆதாரம் அப்படிங்கிற அந்த உண்மையை மாத்திரம் மறந்து போக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஏறக்குறைய 20,000-30,000 பேர் ஸ்திரீகள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பசி எடுக்கின்றது. இந்த பசியோட தவிக்கிறவங்களுக்கு கவனிங்க, சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி இயேசு அவர் ஆசைப்பட்ட போது அவருக்கு 5 அப்பங்கள் 2 மீன்களையும் ஒரு பையன் வந்து கொடுக்கறான். பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இயேசுவின் கரத்துல மாத்திரம் பாத்தீங்கன்னா 5 அப்பங்கள் 2 மீன்கள் மாத்திரமே இருக்கு. இன்று மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? ஐயா, என்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, ஆனால் என் கையில இருக்கிறது மாத்திரம் ரொம்ப குறைவா இருக்கு. மகளுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறேன், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறேன், மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளைகளின் விஷயத்துல, மகன் விஷயத்துல, மகள் விஷயத்துல அநேக காரியங்களை குறித்து யோசித்து வருகின்றோம். அல்லது என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு, ஆரோக்கிய குறைவு பிரச்சனை வந்துருச்சு, பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், பொருளாதார சிக்கல்கள் வந்துவிட்டது, பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு எனக்கு வருகின்ற வருமானம் ரொம்ப சின்னது, நான் பாக்குற வேலை ரொம்ப சின்னது, என் வியாபாரம் சின்னதா இருக்கு, என்னோட வயல் சின்னதா இருக்கு, அதுல பாக்குற விவசாயம் அந்த விருத்தியெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையை எந்த விதத்திலே நான் கொண்டிருக்கின்ற என்னோட சின்ன வருமானத்தோட எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று ஒருவேளை நீ கேள்வி எழுப்புவாய் என்றால் அதுக்கு தேவன் பைபிள்ல ஒரு பதிலை வைத்திருக்கின்றார். இயேசுவுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஆயிரக்கணக்கானவருக்கு சாப்பாடு போட வேண்டிய ஒரு அத்தியாவசிய நிலைமைக்குள் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டது 5 அப்பங்கள் 2 மீன்கள் மாத்திரமே. 5 அப்பங்கள் 2 மீன்களை இயேசுவின் கரத்துல வைத்த போது இயேசு கேட்டாரா, இத்தனை பேருக்கு இது எப்படியா பத்தும்? இதெல்லாம் என் கையில வந்து பார்த்தா 5 அப்பங்கள் 2 மீனை மாத்திரம் வைக்கிறீங்களே, 30,000 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இயேசு சொன்னாரா? இல்லையாங்க. தன்னுடைய கரத்துக்குள்ளாக 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொடுக்கப்பட்ட போது இயேசு என்ன செஞ்சாருன்னா, அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை அவர் ஆசீர்வதித்தார். எப்போ அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அநேக 1000 பேருக்கு ஆகாரமாக மாறிவிட்டது. இதை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை கூட இருக்கலாம், அதுக்கு உனக்கு ரொம்ப குறைவான வருமானம் இருக்கலாம். இருக்கிறதை தேவனிடத்தில் வந்து அப்படியே நீ சொல்லு, ஆண்டவரே எனக்கு வருகிறது இவ்வளவுதான், என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, என் தேவையை சந்திங்க அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அவர் அற்புதத்தை செய்வார், ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை அவர் சந்திப்பார், உன் வாழ்க்கையிலே உன்னை அநேகம் பேருக்கு சாட்சியாய் நிலைநிறுத்துவார். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அதுக்கு பதிலாக உன்னிடத்துல ரொம்ப சின்ன ஒரு பதில் தான் இருக்கலாம். அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த சிறிய சமாதானத்தை அந்த பெரிய பிரச்சனைக்கான சமாதானமாக தேவன் மாற்றி விடுவார். அவர் அற்புதமான தேவன். அதைதான் செய்தார். கொஞ்சம் கவனிங்க. அவருக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொடுக்கப்பட்ட போது அவர் சோர்ந்து போகலங்க. அவர் அப்படியே சோர்வுக்குள்ளாகலங்க. என்னையா அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை வந்து கொடுக்கறீங்களே, எப்படி அத்தனை பேருக்கு ஆகாரமா கொடுக்க முடியும் அப்படின்னு புலம்பலங்க. அம்மா ஐயா, கவலைப்படாதீங்க, உனக்கு வருகின்ற வருமானம் கம்மி, எதுக்குமே அது பத்தாது, பேங்க் பேலன்ஸ் ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் தான் இருக்கு அதுல பேலன்ஸ், உனக்கு வருகிற சம்பளம் குறைவு, வருகிற வருமானம் குறைவு, ஆனா உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீ பெத்தையா ஆண்டவர் கொடுத்தாரா? வாய திறந்து சொல்லு, நீ பெத்தையா ஆண்டவர் கொடுத்தாரா? ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஆண்டவர் தானங்க போஷிக்க வேண்டியவர். அந்த ஆண்டவர் போஷிக்க கூடியவர். பயப்படாதீங்க. இன்று உங்கள் வாழ்க்கையில போஷிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. என் பிள்ளைகளை போஷிக்க முடியல அப்படின்ற பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. போஷிக்க முடியாதோ அப்படின்ற பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதோ பயப்படாதீங்க.
அவர்களுக்கு வேலை கிடைக்காதோ பயப்படாதீங்க. ஒரு ஏழை விதவை ஸ்திரீ பாவம் சாப்பிடுறதுக்கே ஒண்ணு இல்லாம தவிச்ச போது அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? தேவனுக்கு ஃபோன் பண்ணாங்க. எப்படி ஃபோன் பண்ணாங்கன்னா நினைக்கிறாங்க, அப்படியே நேர்ல போய் ஃபோன் எடுத்து பேசுற மாதிரி, ஆண்டவரே சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே சாப்பாடு கொடுக்கல ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆனா என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு போன்ல ஜெபம் பண்றாங்க. அப்படியே இத தேவனை விசுவாசிக்காதவங்க அப்படியே கேட்டாங்க. துளியும் தேவன் மீது நம்பிக்கையே கிடையாது. சரி, இப்ப நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை, மல்லிகைய ஒரு ட்ரக் முழுவதும், ஒரு சின்ன ட்ரக்க பிடிச்சுக்கிட்டு அதுல அனுப்பி வச்சு, கூட செக்ரட்டரி அனுப்பி வைக்கிறார். அப்படியே அனுப்பி விட்டு, நீ போய் சொல்லு, இதோ உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவையும் தீர்த்து வைக்கலான்னு சொல்லி என்னோட எஜமானன் அனுப்பி வைத்தார். அப்ப அவங்க கேட்பாங்க, யாருங்க உங்க எஜமானன்? என்னது, சாத்தான் அப்படின்னு சொல்லு. யாருங்க? சாத்தான் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லு. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சு போயிரும். அந்த அம்மா செஞ்ச ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க முடியல. ஆனா யார் பதில் கொடுத்தா? யாருங்க அது? சாத்தான் கொடுத்தான் அப்படிங்கறத இதுல யாரு பெருசு? அந்த அம்மா தேவன் பெருசா, சாத்தான் பெருசா? சாத்தான் தான் பெரியவன். அப்ப அந்த அம்மா நம்புவாங்க. அவங்க நம்பின தேவனை காட்டிலும் சாத்தான் தான் பெரியவன். போய் அப்படியே சொல்லு. ட்ரக் முழுக்க ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு இந்த செக்ரட்டரி அப்படியே போறாரு. மொத்தத்தை அப்படியே இறக்கி வைக்கிறாங்க. அம்மா, இந்த ஆகாரத்தை யார் அனுப்புனாங்க தெரியுமா? அப்போ தேவன் தானப்பா எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இல்லம்மா. சரி, அப்ப யாருங்க அனுப்புனது? இதை சாத்தான் அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த விதவை ஸ்திரீ என்ன சொன்னாங்க தெரியுமா? என் தேவன் அவர் கட்டளையிட்டால் சாத்தானா இருந்தாலும் சரி எனக்கு ஆகாரத்தை எடுத்துட்டு தான் வரணும். என்ன வாங்க, என் தேவன் சொல்லிட்டாருன்னா சாத்தான அவன் கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். வாய மூடிக்கிட்டு எனக்கு எடுத்துட்டு வர வேண்டியது அவன் எடுத்துட்டு தான் வரணும். சாத்தான கூட கட்டளையிடக்கூடிய மகா பெரிய தேவன் தான் நீயும் நானும் சேவிக்கின்ற தேவன். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, தேவையே இல்ல. இந்த விசுவாசிங்க ஐயா, விசுவாசிங்க அம்மா. விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கரத்தை ஆண்டவருக்கு உயர்த்துறீங்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பயப்படாதீங்க, பயப்படுறவர்களாக இருக்காதீங்க என்று தெளிவாக திட்டவட்டமாக மேன்மையான உம்முடைய செய்தியின் மூலமாக ஒவ்வொருவரிடமும் பேசியதற்காக நன்றியப்பா, ஸ்தோத்திரங்களை, துதிகளை எடுக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எங்களுக்கு விரோதமாக நடக்கிறது போல எங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலே நடக்கின்றவைகள் எல்லாமே கூட எங்களை உம்மிடத்தில் சேர்ப்பதற்கு தான், நன்மையை கொண்டு வருவதற்கே அப்பா, எங்களை அது சந்தோஷப்படுத்துவதற்கே அவைகளை நீர் அனுமதிக்கிறீர் அப்படிங்கிற உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொள்ளுகிறோமே அப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க. விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் பலுகி பெருகி ஆண்டவரே, பயமே இல்லாமல், பீதி இல்லாமல், பதட்டமே இல்லாமல் பத்திரமாக வாழக்கூடிய கிருபையை, உம்முடைய செட்டையின் கீழ் வாழ்கின்ற இந்த பாக்கியத்தை எங்க எல்லாருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.